வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். டயபெட்டிஸில் ரொம்ப முக்கியமானது டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1 டயபெட்டிஸ் இன்சுலின் சுரக்காமை, டைப் 2 இன்சுலின் செயல்படாமை. இதுதான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா டயபெட்டிஸ் பற்றி. டைப் 1ல் இன்சுலின் சுரக்காமைன்னா இன்சுலின் உங்களுக்கு செக்ரேட் ஆகவே செய்யாது உங்கள் உடம்புல. ஸோ அப்போ என்னென்னா அதுக்கு தீர்வு கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் மூலமாக நீங்கள் இன்சுலின் தெரப்பி எடுக்கிறது மட்டும்தான் தீர்வு. இதில் டயட் சேஞ்ச் பண்ணாலோ இன்சுலின் எடுக்காமல் டயட்டு மாற்றி அதில் சரி வந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு கூடாத காரியம், முடியாது. ரிவர்சிபிள் அப்படிங்கிறது டைப் 1ல் முடியாது. டைப் 2 என்ன அப்படின்னா இன்சுலின் செயல்படாமை. உங்களுக்கு போதுமான அளவு இன்சுலின் இருந்தாலும் அந்த இன்சுலின் உங்கள் உடம்புல செயல்படலைன்னா அது டைப் 2 டயபெட்டிஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸை நீங்கள் மெடிசின் மூலமாக சரி பண்ணலாம். உணவு, முக்கியமாக டயட்டு, சாப்பாட்டு மூலமாக நீங்கள் சரி பண்ணலாம். ஸோ இது ரிவர்சிபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஒருவேளை ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கும், டயபெட்டிக் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ரிவர்சிபிளாக இருக்கலாம். ஆனால் நாள்பட்ட டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரிவர்சிபிளாக அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு டைப் 2 டயபெட்டிஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைப் 1க்கு இன்சுலின் தான் தீர்வு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. டைப் 2 பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சில பேருக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் நல்ல மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த மெடிசனோட அளவு கூடும். அதுக்கப்புறமா அவங்களோட மெடிசனோடு சேர்ந்து இன்சுலினும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலைமைக்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க? சிலவங்க நிறைய காம்ப்ளிகேஷன், அதாவது டைப் 2 உள்ளவங்க காம்ப்ளிகேஷனுக்கு நிறைய ஆளாவாங்க. நிறைய பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, கால் அந்த டைப் 2 டயபெட்டிஸ்னால கால் எடுக்கணும், இல்லாட்டி கண் பாதிச்சு, கிட்னி பாதிச்சு, அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வர்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் எதனால் வருது, ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாதா டைப் 2 அப்படின்னு தான் ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஷார்ட்டாகவே நம்ம பார்த்துடலாம். நமக்கு எனர்ஜி எப்படி கிடைக்குன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட், இதுதான் நமக்கு எனர்ஜி கொடுக்குது. நம்ம சாப்பிட்டதும் அது நம்ம உடம்பு அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் இருக்குது. இப்போ இந்த ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் நம்ம திசுக்களுக்குள்ளே போனால் தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ திசுக்களுக்குள்ளே போகிறதுக்கு இன்சுலின் தேவைப்படுது. இப்போ டைப் 2 டயபெட்டிஸில் என்ன அப்படின்னா, இன்சுலின் போதுமான அளவு இருக்கும். ஆனால் இன்சுலின் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த திசுக்களை ஓப்பன் பண்ணி கொடுக்காது. திசுக்களை ஓப்பன் பண்ணி கொடுத்தா தான் நம்ம இந்த குளுக்கோஸ், ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் திசுக்களுக்குள்ளே போய் நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆனால் அந்த இன்சுலின் அதில் செயல்படாமல் ஃபெயிலியர் ஆகிறதுனால இந்த குளுக்கோஸ் என்ன ஆகுது அப்படின்னா ரத்தத்திலே தங்கிடுது. இப்போ ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் அந்த ரத்தம் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துக்கெல்லாம் போகுது. அப்போ சின்ன சின்ன இரத்த நாளங்கள் வழியாக போகும்போது ஏற்கனவே ரத்தத்தை நிறைய ஒரு மூலப்பொருட்களால் பேக் ஆகிருக்கும். இப்போ அது கூட இந்த குளுக்கோஸும் போகும்போது இரத்த நாளங்களை அரிக்குது. அது மட்டும் இல்லை, அந்த இரத்த நாளங்கள் செல்லக்கூடிய அந்த சின்ன சின்ன உறுப்புகளெல்லாம் அது பாதிக்குது. இது மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கண்ணு பாதிக்குது, கிட்னி பாதிக்குது, இது மாதிரி பாதிப்புகள், காம்ப்ளிகேஷன் வருது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ். ஸோ ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் தான் இதுக்கு காரணம். இந்த குளுக்கோஸை நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கார்போஹைட்ரேட் இன்டேக்கை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸையும் நம்ம கம்மி பண்ணிடலாம். அப்போ இந்த காம்ப்ளிகேஷனை நம்ம ஈஸியாக தடுத்துடலாம். இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, உங்களோட டயட் பிளான். அதாவது டைப் 2ல் கண்டிப்பாக டயட் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக பேலன்ஸ் டயட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம பரம்பரையாகவே அரிசி சார்ந்த உணவுகளை சாப்பிட்ற ஆட்கள் தான். காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அரிசி, இட்லி, தோசை, அது மாதிரி அரிசி உணவுகள் தான் எடுக்கும். மத்தியானமும் அரிசி, நைட்டும் தோசை, சப்பாத்தி, அது மாதிரி ஐட்டங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இதில் எல்லாமே அரிசி, கோதுமை, இதில் எல்லாமே கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம்.
மாவு பொருள் அதிகம், கார்போஹைட்ரேட் அதிகம். இதுதான் நம்ம வந்து பரம்பரையாக எடுத்துகிட்டே இருக்கோம். சடனாக வந்து ஒரு பேலியோ டயட்டோ கீட்டோ டயட்டோ மாற்றணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப முடியாத காரியம். அதனால் இந்த அரிசி உணவே நீங்கள் கண்ட்ரோல், அதாவது லிமிட்டடாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் டயட்டை நீங்கள் உங்கள் டயட் பிளானை பேலன்ஸ் டயட்டாக மாற்றணும். அதாவது மதியத்துக்கு மட்டும் நீங்கள் அரிசி சாதம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு காலை நைட்டு அதெல்லாம் வந்து அரிசி சாராத உணவுகள், தானியங்கள், இந்த மாதிரி ஐட்டங்களை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. டயபெட்டிக் டயட் பிளான் எல்லாமே இருக்குது. நீங்கள் தயவுசெய்து பாருங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது அவங்க வந்து டேப்லெட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சுகர் லெவல் நார்மலாக இருக்கும். ஆனால் டயட் பிளானை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து டேப்லெட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். சில பேருக்கு வந்து என்னாகும் அப்படின்னா இன்சுலின் கூட சேர்த்து எடுக்க சொல்லுவாங்க. டைப் 2 டயபெட்டிஸ்க்குமே இன்சுலின் எடுக்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ். இப்படியெல்லாம் நிலைமை எதுக்கு ஆகுது? அதாவது டைப் 2நாலே இன்சுலின் போதுமான அளவு இருக்கும் அப்படின்னு தான் டைப் 2. ஆனால் எதுக்காக இன்சுலின் எடுக்க சொல்கிறாங்க? அப்போ வந்து காம்ப்ளிகேஷன் வந்து அப்படிப்பட்டவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வர்றது வந்து கண்டிப்பாக வரும், உறுதி. இது ஏன் இந்த நிலைமை வருது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள வந்து, அதாவது மாவுச்சத்தில் உள்ள எனர்ஜி வந்து மாவுச்சத்து வந்து குளுக்கோஸ் ஆகி நம்ம ரத்தத்தில் இருக்குது. அப்போது ரத்தத்தில் கலந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல உள்ள பேன்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல் தான் இன்சுலினை வந்து சுரக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸ் இருந்ததும் அந்த பீட்டா செல் என்னது, இன்சுலினை சுரந்து அனுப்புது. ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. ஸோ பிளட்டில் வந்து குளுக்கோஸ் இருக்குது. அதனால் அந்த குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக மாற்று அப்படின்னு அந்த பீட்டா செல் வந்து இன்சுலினை சுரந்து நம்ம பிளட்டுக்கு அனுப்புது. ஆனால் வந்து நம்ம பாடி வந்து அதை ஒத்துக்கலை. இன்சுலின் வந்து செயல்படாமல் போயிடுது. போதுமான அளவு இன்சுலின் வந்தாலுமே நம்ம இன்சுலின் செயல்படாமல் போகுது. அப்போ என்னாகும் அப்படின்னா, நம்ம மேலும் மேலும் கார்போஹைட்ரேட்டை எடுக்க மேலும் மேலும் இன்சுலின் சுரக்கும். அது வந்து எவ்வளோ நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுக்கீங்களோ, எவ்வளோ குளுக்கோஸ் உங்கள் ரத்தத்தில் சேருதோ, அதை வந்து ஜீரணிக்கத்தக்க இன்சுலின் வந்து அது சுரந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து அது நினைக்கும் நமக்கு இன்சுலின் போதாது போல், குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக திசுக்களுக்குள்ளே போக இன்சுலின் போதாதுன்ட்டு பீட்டா செல் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்சுலின் வந்து தேவைக்கு அதிகமாகவும் சுரந்து நமக்கு அனுப்பிட்டே இருக்கும். ஆனால் வந்து எவ்வளவு இன்சுலின் வந்தாலுமே நம்ம வந்து பாடி வந்து அதை ஒத்துக்காது. இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பீட்டா செல் ஒரு காலத்தில் டயர்டாயிரும். சுரந்து பீட்டா செல் டயர்டாகி லாஸ்ட்டில் அது செத்தே போகும். பீட்டா செல்லில் அப்புறம் இன்சுலினே சுரக்காது. ஸோ இதுதான் உண்மையான எப்படி வந்து டைப் 2 டயபெட்டிஸில் எதற்காக இன்சுலின் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இதுதான். இன்சுலின் அதாவது போதுமான அளவு சுரந்து லாஸ்ட்டில் வந்து அது சுரக்காமே போயிடும். அந்த சுரந்த இன்சுலின்லாம் வேலை செய்யாமல் போகிறதுனால, இது அதிகப்படியாக மேலும் சுரக்கிறதுனால ரொம்ப டயர்டாகி கடைசியில் இந்த பீட்டா செல் வந்து வேலை செய்யாமல் போயிடும். இதுதான் டைப் 2 டயபெட்டிஸில் வந்து ஏன் இன்சுலின் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, உங்கள் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கனாலே எல்லாருக்குமே ரிலீஃப் கிடச்சிரும். அதை எப்படி கம்மி பண்ணுறது? கார்போஹைட்ரேட், அதாவது நீங்கள் எடுக்கிற மாவுச்சத்தை வந்து கம்மி பண்ணணும். மாவுச்சத்தை கம்மி பண்ணிட்டாலே ரத்தத்தில் வந்து குளுக்கோஸோட அளவு வந்து கம்மியாயிரும். அப்போ இன்சுலினுக்கும் வேலை வந்து உங்களுக்கு அவ்வளவா இருக்காது. உங்கள் பீட்டா செல்லுக்கும் நல்ல ரெஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலினை சுரந்து அனுப்பும். கொஞ்சம் கொஞ்சமாக சுரந்து அனுப்பும்போது அந்த பீட்டா செல்களும் நல்லா வந்து நீண்ட நாள் வரும். அதாவது சீக்கிரமே டயர்டாகாமல் இன்சுலினை கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்கும் போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காம்ப்ளிகேஷன் எதனால் வருது, இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டயட் பிளானை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு முடிவு வரும். இப்போவுமே பாருங்களேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் வந்து என்னோடய டேப்லெட்டை வந்து நான் அதாவது டயட் பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய டேப்லெட்டை மெடிசனை பாதியாக கம்மி பண்ணிவிட்டு என்னோடய சுகர் லெவல் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் அரிசி உணவு சாப்பிட்றது கொஞ்சம், அதாவது எங்கள் ஊர் பக்கம் பதநீர்லாம் நல்லா கிடைக்கும். அந்த பதநீர் குடிக்கிறது அப்படிலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போனதுனால என்னோடய சுகர் லெவல் வந்து, அதாவது அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இட்லி தோசை அந்த மாதிரி அரிசி சாதங்கள் டிஃபனுக்கு எடுத்ததுனால என்னோடய சுகர் லெவல் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வேணால் காமிக்கிற ரீடிங் வந்து 200க்கு மேலே போயிடுச்சு. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போது திரும்பவும் அதாவது லஞ்சுக்கு மட்டும்தான் அரிசி சாதம் கொஞ்சம், காலையில் நைட்டு எல்லாம்
அதாவது அரிசியில் செய்த டிஃபன், அரிசி, மைதா, கோதுமை இது எல்லாமே எடுக்காமல் தானியங்கள் அந்த மாதிரி ஐட்டங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக உள்ளதை எடுக்கும்போது சுகர் லெவல் வந்து இப்போ நார்மலாக இருக்குது. நான் மெடிசினோட தான் சொல்கிறேன். மெடிசினோட எடுத்துமே சுகர் லெவல் வந்து அரிசி சாதம் அரிசி டிஃபன்லாம் எடுக்கும்போது 200க்கு மேலே போயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக டயட் பிளான் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து டைப் 2 டயபெட்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டயட் பிளானை மாற்றுங்க. அப்போ தான் வந்து ஒரு நல்ல லைஃப் டயபெட்டிஸோட ஒரு நல்ல லைஃப்பை வந்து நம்ம ஹெல்த்தியான லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.